யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா நீ என்ன பண்ணுவ? தலைய பாத்தீங்களா? தலைய பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி. யுவர் ஆனர், பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நாம தோத்து போயிடுவோங்கிற பயத்துல அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க தகுந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலையுண்ட நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கலைச்சிட போறேன். அடிச்சா குடுமி அந்தமான்ல போய் விழுந்தது. அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சியாலதான். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சிட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோறு ஒதுங்கி கிடந்த என்ன காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணுல படாம என்ன ஒளிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால்தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்காம நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த கொலையை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. வாங்க. என்ன மன்னிச்சிடு யமுனா. உன்னை புரிஞ்சுக்காம, உன் அன்பு தெரிஞ்சுக்காம உன்னை கேவலமா நடத்திட்டேன். உன்னை வேற பாத்துல புடிச்சு தள்ளிட்டேன். ஆனா நீ காலமெல்லாம் அந்த பாவிய நம்பின. இத்தனை நாள் ஏமாந்த அவன் செஞ்ச துரோகத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இப்பதான் உங்களுக்கு துரோகம் செஞ்சான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க குடும்பத்தை அழிச்சவனே அவன்தான். பஞ்சாயத்துல எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தீல்ல? ஆமாண்டா, நீ செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணிச்சு. நான் தண்டனை கொடுத்தேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த ஊருக்கே நாட்டாம, நீ சொன்ன இந்த ஊரே கேக்கு. உனக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. டேய், அந்த பாம்பு வெட்டு வந்து கொடுக்குறா. என்னடே, நீ செய்யற அக்கிரமத்தை யாருமே பார்க்கல நினைக்க வேண்டாம். அந்த மகமாய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ ஒண்ணு சும்மா விட மாட்டா.
எனக்கு பாவி அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டியே. கேட்டியடா, நான் கொண்டுட்டேனா? ஐயோ முதலாளி, அவ கள்ள புருஷன் கூட இருந்தத அவ புருஷன் பாத்துட்டான், அதனால அவளே கொண்டுட்டா. இப்படித்தான் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லணும். சொல்லுவில்ல? சொல்வடா, இப்ப ஊரை கூட்டி இங்க நடந்த உண்மையை சொல்வேன். அப்படி நீ வாயை திறந்த உன் புள்ள வாயை நான் மூடிடுவேன். எப்படி வசதி? அப்படி வா வலிக்கு. டேய், எடுத்துட்டு போங்கடா அவளை. பாருங்க, வா. உங்க அப்பாவை உங்க அம்மா கொன்னுட்டா. குடும்பத்தை அழிச்சு என் அம்மா மேல வீணா பழி சுமத்தி இந்த ஊரை என்ன தேசி மகன் சொல்ல வச்சிட்டியாடா பாவி. என் தாலி அறுத்தாத்தான் பழி வாங்குறதாகும் தீரும்னா எதையும் சேர்த்து வெட்டிட்டு போடா. பெட்டுடா, பெட்டு.
பெத்த கடனை தீக்க வந்த, இப்போ வளர்த்த கடனுக்காக விட்டுட்டு போறேன். என்ன பார்த்து ஏன் ஒளியறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஊர் ஜனங்களா உங்களை பார்த்து கதவு மூடிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை வெறுக்கல, அந்த ராஜமாணிக்கத்துக்கு பயந்துதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இனி அவங்களெல்லாம் உங்க பக்கம் திசை திருப்பணும். அந்த அப்பாவி ஜனங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்காக யார் போராடுவா? அவங்களை ஏமாத்தி பத்திரங்கள்ல கை நாட்டு வாங்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே, அதை எதிர்த்து நீங்க போராடணும். அப்ப பாருங்க, உங்களை வெறுக்கிற இதே ஊர் ஜனங்க உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறத. அந்த ராஜமாணிக்கத்துக்கிட்ட வீரத்தை காட்டுறதை விட விவேகத்தை காட்டுங்க. நான் சொன்னதை நடத்தி காட்டுறதா எனக்கு வாக்குறுதி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரின்னு சொன்னாதான் என் லட்சியத்தை முடிச்சுட்டேங்கிற முழு திருப்தியோட நான் இங்க இருந்து போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? நீ இங்க இருந்து போக கூடாது. நான் எப்படி என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் போய்தான் ஆகணும். போ போ. ஆனா நீ சொன்னிய விவேகம் அது என்கிட்ட இருக்காது. வேகம் தான் இருக்கும். போதுமா? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.